சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா துரத்தி காதலிப்பாங்க. ஆனா அதே காதல் கல்யாணமான சில மாதங்கள்லயோ இல்ல சில வருடங்களுக்குள்ளேயே கசந்து போயிடுது. அதுக்கு பதிலா எரிச்சலும் குறை சொல்லும் மனோபாவம் தான் தலையெடுக்க ஆரம்பிக்குது. யதார்த்தமான வாழ்க்கைனா பிரச்சனைங்க இருக்கதாங்க செய்யும். பாதை மாறி போறவங்க மனம் திருந்தி மீண்டும் சரியான பாதைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஜெயந்தி ராணி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் என்ன துரத்தி காதலிச்சாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அவருடைய உண்மை ஸ்வரூபம் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க குடும்பத்தை கூட அவர் சரியா கவனிக்கிறது இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுடைய கதையை கேட்போம். ஜெயந்தி ராணி இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. அது என்னன்னு கேட்போம். ஜெயந்தி ராணி, உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு, ஒரு பையன் வேணும். 3 பசங்க. என்ன பண்றாங்க? 2 டாட்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். பையன் என்ன பண்றாரு? பையன் நல்லா இருந்த வேணும். இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவன் பயங்கர டிப்ரெஷன் ஆயிட்டு அவனோட இதெல்லாம் அது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது மேடம். செகண்ட் டாட்டர் டெலிவரிக்காக பெங்களூர் போயிருந்தேன். ரிட்டர்ன் வரதுக்குள்ள வீடை காலி பண்ணிட்டு பேச்சுலருக்கு ரெண்ட் விட்டுட்டு போயிட்டாரு பாடிக்கு. உங்க சொந்த வீடு? ஓனர். அவருக்கு ஆரம்பத்துல இருந்து அங்க கடையில வேலை செய்யற பொண்ணுங்களோட எல்லாம் பழக்கம் வேணும். பிஃபோர் மேரேஜ்ல இருந்து அவர் பொண்ணுங்க கூட எல்லாம் பழக்கம் போல இருக்கு. எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 3rd டே ஒரு லெட்டர் வந்தது. நான் இது என்ன லெட்டரு அப்படி கேட்டேன். பறவைகள் பல இதான், ஒவ்வொன்றும் ஒரு இதான், அதுல இது ஒரு இதான், நீ அதெல்லாம் கேட்காத, இனிமே உங்ககிட்ட உன்னை கல்யாணம் பண்ண பிறகு அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. என்னென்ன லெட்டர் வந்தது? உங்க அண்ணன் எங்க அக்கா ஏமாத்திட்டாரு, நீ என்ன ஏமாத்திட்ட, நீ நிம்மதியா வாழ்ந்துருவியா அப்படின்னு அந்த லெட்டர் இருந்தது மேடம். நான் எங்க மதர் கிட்ட கொடுத்தேன். அம்மா இந்த லெட்டரு எங்க அம்மா அவனை வந்தா கேக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இவர்கிட்ட கேட்டாக்கா இனிமே அப்படிலாம் இருக்காது, அது ஏதோ ஒரு ஃபிகர் எனக்கு அப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அம்மா அண்ணெல்லாம் சொன்னாங்க, அவன் பொம்பளை பொறுக்கி வேண்டான்னு சொன்னேன், நீ இப்ப கூட ஒண்ணும் இல்லை உனக்கு, நீ விட்டுரு, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆயிருக்கு. 3ஆவது நாளே இந்த மாதிரி ஒரு லெட்டர். என்னோட ஃப்ரெண்டு ஒரு வெங்கல விளக்குல 2 புக் பண்ணி டிக்கெட் எங்களுக்கு புக் பண்ணி பிரசன்ட் வந்தது பெரிய பாக்ஸ்ல. அதுல 2 டிக்கெட், அதுல சினிமா புக் டாக்ஸில அனுப்புனாங்க. அவர் இப்படி பின்னாடி கை போட்டோன்னு எனக்கு பயம் வந்துச்சு, அப்படியே மென்சஸ் ஆயிடுச்சு. அதனால 3 நாள் அம்மா கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 5ஆவது நாள் தான் எனக்கு இது பண்ணாங்க. அப்போ இந்த லெட்டர் 3rd டே வந்தது. நான் அதை ஒளிச்சு வச்சிருந்தேன். சரி, அப்புறம் எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன். சரி, நான் அம்மாவுக்கு சொன்னது நல்லது இல்லைன்னா எங்க மதர் கிட்ட கொடுத்தேன். ஸோ அவர் நான் ஸ்கூல் படிக்கும் போது விரட்டி தான் மேடம் என்ன கல்யாணம் பண்ண. லவ் மேரேஜா? எங்க வீட்டுல தரமாட்டேன்னு சொன்னாங்க மேடம். உங்க பொண்ணு தரலன்னு நான் சூசைட் பண்ணிட்டு உங்க குடும்பத்தையே மாட்டி வைப்பேன். உங்க கணவர் மிரட்டுறாரு? எங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணு தரலன்னா உங்க குடும்பத்தையே நான் சூசைட் பண்ணி மாட்டி வைப்பேன்னு சொன்னாரு மேடம். அதனால அம்மா யோசிச்சாங்க. சரி, எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு அலைன்ஸ் வந்தது. அப்பதான் இந்த இவரு சொன்னாரு. அதனால அம்மா சரி எங்க அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. பெரிய நல்ல லாயரா இருக்காங்க. என்னடா இந்த பையன் சின்ன வயசுலயும் படிக்க விடல அவரை. நான் 9th படிக்கும் போதே நானே எங்க சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவரை, இந்த மாதிரி படிக்க விடாம பின்னாலேயே டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்னு. அப்ப கூட என்ன ரிச்சால ஏத்தி அனுப்புவாங்க. அந்த ரிச்சாக்காரனே ஃப்ரெண்ட் பண்ணிட்டு ரிச்சா நீச்சு பேசுவாரு. அப்போ எங்க வீட்டுல நான் படிக்கவே மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன். அப்புறம் எங்க அண்ணன் கூப்பிட்டு வார்ன் பண்ண, 2வது அண்ணன், என்னடா பின்னாலேயே சுத்தி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீ வா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கொடுத்தேன் மேடம். அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நாள் அப்படியே காண போனேன். சரி, நம்ம படிப்பு வேஸ்டா போகும்னு சொல்லிட்டு நானும் எங்க ஃபேமிலியில அம்மா வாக்கிங் லீகல் அட்வைசரா இருக்காங்க. நான் 3வது பொண்ணு, 2 அண்ணா, நான் 3வது, செகண்ட் சிஸ்டர், அதுக்கப்புறம் தம்பிக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி. அதனால நான் அவங்களையும் பார்த்துக்கணும். அம்மா சொன்னாங்க, நீ அப்படி உனக்கு டிஸ்டர்பா இருந்தா ஸ்கூல் படிக்க வேணாம், நீ தம்பி தங்கச்சி பார்த்து வீட்டிலே இரு. எனக்கும் படிக்கணும்னு ஆசை.
அதனால 13-14 வயசுல இது நடந்திருக்கு. அப்போ நான் வந்து படிக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. சரி மாமி உங்களுக்கு பசங்களும் பாத்துக்கணும், நான் ஸ்கூலுக்கும் போனோம், அதனால நான் ஸ்கூலுக்கு போறேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம தம்பி தங்கச்சி பாத்துக்கிறேன்னு காலையில எல்லாம் ரெடி பண்ணி தம்பி தங்கச்சி கொண்டு போய் ஜமுனா நர்ஸ்ல விட்டுட்டு என்னோட ஸ்கூல் போவேன். நான் ஸ்கூல் பீப்புள் லீடர், கைட் கேப்டனா இருக்கேன். சரி அதனால நான் பங்க்சுவல் ஃபாலோ பண்ணுவேன், அதனால ஓடுவேன். மம்மி அப்ப கூட போவாதன்னு சொல்றேன், நீ ஏன் போற? படிப்பு முடிச்சீங்களா? 11th முடிச்சேன் மேடம். ஸ்டபனா இருந்து 11th முடிச்சேன். அந்த 11th படிக்கும் போதுதான் இவர் ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் எந்த ரோடு போனாலும் அந்த ரோடு வந்து நிப்பார், சைக்கிள் கொண்டு வந்து வீல் வச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட சொன்னேன், என்னடி இப்படி பண்றான், அவன் நல்லவனா இருக்கிறதானே இவங்க சுத்தி சுத்தி வரா, நீ வேணா வேணாம் சொல்லு, நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிண்டல் பண்ண மேடம் அவ கூட. அப்புறம் தான் எனக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க, அதுக்குள்ள இவரு தலையிட்டு அதை இது பண்ணாரு. சரி வெளியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவன் வாழ விட மாட்டான் போல இருக்கு, சரி அவனுக்கே கொடுக்கலாம் தான். சரி பயத்துல கூப்பிட்டு பேசி நல்லா கல்யாணம் பண்ண சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலையில பண்ணிட்டு ரிசப்ஷன் பெரம்பூர்ல வச்சாங்க மேடம். அப்புறம் இந்த லெட்டர் வந்தது. லெட்டர் வந்துட்டு அதுல இருந்து யாராவது ஒரு பொண்ணு மேடம், யாராவது ஒரு பொண்ணு ஏதாவது டிஸ்டர்ப் இருந்துன்னே இருக்கும். டிஸ்டர்பன்ஸ்னா எந்த முறையில இருந்தது? இவர் வந்து திடீர்னு 2 நாள் காணா போயிடுவாரு, எங்க போகணும் அதெல்லாம் நீ கேட்கற வளர்ச்சிக்காதுன்னு சொல்லுவாரு. கல்யாணம் அம்மா பிரிஞ்சிருன்னு சொன்னாங்க, ஏதோ தலையிட்டாச்சு, வாழ்ந்துக்கிற மம்மி. அதுல இருந்து ஒன்னும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், அண்ணா கிட்ட சொல்ல மாட்டேன். 2 டாக்டர் வந்தது பிறந்தா, செகண்ட் டாக்டர். அப்போ ஒரு எங்க மாமியார் வீட்டுல இவரு வேலைக்கு போக மாட்டாரு சொல்லி மாமியார் தனியா போங்கன்னு சொல்லிட்டாங்க. தனியா வந்து ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். அப்ப அவங்க ரிலேஷன் பொண்ணு வந்திருந்தா, நைட்டு அக்கா கூட படுத்துக்கிறேன்னு சொன்னா. சரி அவங்க ரிலேஷன் பொண்ணு அத்தை பொண்ணு படுத்துட்டா என்னன்னு சொல்லி நானும் விட்டேன். இப்ப நான் மிட் நைட் பார்த்தா வென்டிலேட்டர் க்ளோஸ் ஆயிருக்கு, நான் இங்க இருக்கேன், 2 டாக்டர் படுத்திருக்காங்க, என் பக்கத்துல படுத்திருந்தா. அப்புறம் பார்த்தா அவ அங்க இருக்கா. என்ன இருட்டா இருக்கு, பேபி முழிச்சு பயந்துட போறா சொல்லிட்டு பேச்சு குரல் கேக்குது. இவன் மட்டும் என்ன 100 சவரம் போட்டு வந்துட்டாளா, உங்க அம்மா இது பண்ணாங்களே அப்படி இப்படின்னு பேசினா. அப்ப நான் உடனே குழந்தை 2ஐயும் தூக்கிட்டு படிக்கட்டுல வந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்துட்டு இப்படியே பிரச்சனை ஏதாவது ஒரு பொண்ணு. அப்புறம் ஒரு சாராயக்கார பொம்பளை, எங்க மாமியார் இறந்தாங்க, 4 days இவர் அந்த பாடி பக்கமே போல இங்க வந்திருந்தாரு. அந்த லேடி இங்க வந்து சாராயக்கார லேடியா, அதை எங்க ஓரத்தி பார்த்துட்டு, ஜெயந்தி நீ என்ன இங்க இருக்க, உங்க புருஷன் பாருங்க என்ன பண்றாரு அப்படின்னு. நான் ஓடி வர்றதுக்குள்ள அவ தலையை விரிச்சு போட்டுட்டு என்னது இங்க என்ன நடக்கும், மரியாதையே போ அப்படின்னு சொன்னாரு. நான் வந்துட்டு எனக்கு பயம், அவளை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துச்சு. யார் அந்த லேடி, யாருன்னு தெரியும்? சாராயக்கார பொம்பளைன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன், ஆனா யாருன்னா இது இப்படி, ஏமா நீ கவலைப்படுற, அவதான் உன் புருஷனுக்கு காசு குடுக்குறாரு, உன் புருஷன் ஒன்னும் அவளுக்கு காசு குடுக்கல, நீ விட்டுருமா அப்படின்னு சொன்னாரு. அதனால நானும் எங்க வீட்டுல சொன்னாலும் அவன் வேண்டான்னு சொல்றாங்க. இப்ப கூட பாருங்களேன், நான் போய் சொல்றேன் அண்ணா கிட்ட, அண்ணா இந்த கேஸ் இது பண்ணுங்க, நாங்கதான் அவன் வேண்டான்னு சொல்றமே, நீ ஏன் அவன்கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வர? என்ன கேஸ்? இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கொடுங்க, என் சன்னை வச்சுட்டு நான் என்னால கஷ்டப்பட முடியாது, எனக்கும் ஏஜ் ஆகுது இல்ல மேடம். பையனுக்கு என்னமா ஆச்சு? பையனுக்கு வந்து இவரு 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி 2 பொண்ணு கல்யாணம் பண்ண அவர் தானே பண்ணி வச்சாரு. அவரு கூட இருந்தாரு மேடம், ஆனா அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு எய்ம் எல்லாம் கிடையாது. இது கல்யாணத்தை நிறுத்தின்னு அவங்க அண்ணன் எல்லாம் வந்து என்னைய ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க மேடம். அவங்க தங்கச்சிலாம் இல்ல என்ன என் தம்பியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வருமானம் வேணும்ல, பொண்ணுங்க படிக்க வச்சிருக்கு, இவ்வளவு சம்பாதியம், அவளுங்க +2 வரைக்கும் படிச்சாளுங்க. அந்த மந்த்லி ஃபீஸ் கூட நான் நின்னு கேட்டு வாங்கணும், இல்லாட்டி என்கிட்ட இருக்க காசு போட்டுட்டு கட்டிட்டு அப்புறம் அந்த காசை வச்சு அடுத்த போராடிதான் வாங்கணும். போராடிதான் விட 2 டாக்டர் கரசு கொஞ்சம் இந்த மாச சீட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். அது அவருக்கு தெரியாம சேர்த்து வச்சிருந்தேன். அததான் போட்டு பெரியவளுக்கு 25 சவரனும் சின்னவளுக்கு 22 போட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணி. பையனுக்கு என்னமாச்சு? பையன் வந்து 10th படிச்சான், கடைக்கு போனான். நான் கடைக்கே நானே போறதுல, நீ ஏண்டா கடைக்குனா உங்களுடைய பாடியில ரெடிமேட் ஷாப் வச்சிருக்காரு, அந்த கடையில இவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இவன் வந்து டெனன்ட் கிட்ட போய் எனக்கு வீடு வேணும்னு கேட்டிருக்கான். அதனால இவர் என்ன பண்ணாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. சன்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் என்ன சொன்னாரு, பையன் டிப்ரெஷன்ல இருக்கா, அவனை போய் கீழ்பாக்கத்துல பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து இதாலதான் மேடம் டிப்ரெஷன் ஆகும். கடையில போயிட்டு எனக்கே அவரை பார்த்தாலே
இந்த மாதிரி பெண்களோட இந்த போட்டோ எல்லாம் கூட வச்சிருக்கேன் மேடம், லெட்டர்ஸ் எல்லாம். எங்க மருமகன் கிட்ட ஒரு நாள் நைட்டு நான் இவர் வந்து திரும்பி வந்தாருன்னு சொல்லி வீட்டுல வச்சிருந்தேன். வந்து இவர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு நான் எங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நங்கநல்லூர் போயிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது இன்னைக்கு நீ வராத, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ உங்க தங்கச்சி வீட்லயே இருந்துக்கோன்னு பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க. உங்க ஹஸ்பண்ட் டெய்லி ஒரு பொண்ணை கூட்டு வராரு மேடம், யாருன்னு தெரியல, ரொம்ப நேரம் உள்ள இருக்காங்கன்னு. அப்ப நான் ஒர்க்கிங் கார்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசிங்ல இருந்தேன். அது சொன்ன உடனே நான் சரி இதுதான் இருக்கும், நம்ம போய் தான் ஆகணும்னா பஸ் டிராபிக்ல நான் 10:45 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. உள்ள பார்த்தா 2 செப்பல் இருந்திருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி கதவை தட்டுறதுக்கு எனக்கு பயம். நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க, அங்க பக்கத்துல கொஞ்சம் குடிசையெல்லாம் இருக்கும், அவங்கள எழுப்பதுக்கு எனக்கு பயம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு லாக் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கணும். நான் பயந்துட்டு படிக்கட்டுலயே உட்காந்து எங்க மூத்தாருக்கும் எங்க நாத்தனாருக்கும் போன் பண்ணேன். அவங்க வந்து அவ சன்னு கல்யாணத்துக்காக கார்டு கொடுத்துருந்தா, இங்க இருக்க நாங்க இதுகிட்ட இருக்க மகப்பேர்ல இருக்க அப்படி சொல்லி வரேன்னு வராம போயிட்டாங்க. போயிட்டோடனே நான் என்ன பண்ணேன், சரி இனிமே இருந்தா உள்ள போனா இவங்க 2 பேரும் நம்மள அடிப்பாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். டாக்டர் என்னோட பொண்ணு வீடு அண்ணா சாலை டான்பாஸ்கோ ஸ்கூல், அங்க போய் இன்னமும் இந்நேரத்துக்கு வரீங்க, இல்லம்மா அங்க உள்ள போ பயமா இருக்குன்னா உங்க வீட்டுல பயமா இருக்கு, இல்ல நான் காலையில சொல்றேன் சொல்லி படுத்து காலையில எழுந்து போறதுக்குள்ள இவங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் வேலைக்கு போல. போயிட்டு நைட் என்ன பண்ணாரு, வேகமா வண்டியில வந்தாரு. வந்துட்டு திருப்பி வண்டி எடுத்துட்டு போனாரு. என்ன இவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே என்ன அசிங்கமா பேசினாரு. அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு போல இருக்கு, இன்னைக்கு அவ வந்துட்டா வீட்டுல இருக்கான்னு. நான் என்ன சொன்னேன், அசிங்கமா சொல்லி கேட்டை திறக்க வேண்டியதானே, ஏன் நீங்க தான் வந்து கேட்டை திறந்துட்டு போனீங்க, நீங்க திறங்க, நான் தான் உங்களை திட்டினேன், நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு உள்ள வந்து, இத பார் நீ உன் வேலையை பார்த்து போயிட்டே இரு, இனிமே அவதான் இந்த வீட்டுக்கு இருப்பா, நீ இங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏன் கட்டின வீட்டை விட்டு போனா நேத்து வந்து வீட்டுக்குள்ள இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு என்னை போட்டு அடிச்சிட்டாரு மேடம். கட்டையை தூக்கி எப்ப பாரு ஒரு ரீஃபர் கட்டை, இப்ப கடையில போனீங்கன்னா கூட இந்த விண்டோஸ்க்குலாம் வரல மேடம், ஜன்னலுக்குள்ள அந்த ரீஃபர் லாங்கா வச்சிருப்பாரு மேடம். இப்ப கடையில அது போனா அடிக்கிறது, அதுக்கு பயந்து நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு சொல்ல துடிக்குது மனசு.